ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தலைவிரி கோலமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் கிளம்புறேன். எப்படி கிளம்புறேன், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, என்ன மேக்கப் போடுறேன், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் இது ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி, கெட் ரெடி வித் மீ தான், அதான் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஹேர் ஸ்டைலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு எல்லாமே போட்டுக்கிறேன். இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு நம்ம கிளம்பவே போகிறோம். இந்த 2 லிப்ஸ்டிக் வச்சு நான் ஒரு ட்ரை பண்ணேன், பட் நல்லா இருக்கு. அது அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் சன்ஸ்க்ரீன், டோம்டா கூட செம்மையா இருக்கும். சலசலம் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். தீனா வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாதான் அதோட எஃபெக்டே தெரியும். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியும் நினைக்கிறேன். இப்போ காம்பேக்ட் போட்ட இடமும் போடாத இடமும் சின்ன ஃபோன் வந்துச்சு. இந்த பவுடரே கொஞ்சம் லாங் ஸ்டேவாக தான் இருக்கு, கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாகவே இருக்கு. வெளியே எங்காச்சும் போயிட்டு சன்செட்லலாம் வீடியோ எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, பிரைட்டாக இருக்கு. இப்போ இதுக்கும் இந்த காது கலருக்கும் இந்த ஃபேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பிரைட்டாக இருக்கு, கொஞ்சம் டல்லாக இருக்கு. கழுத்துக்கு கொஞ்சம் அடிச்சுக்க வேண்டியதான். இது ஓகே. நான் சொல்லிட்டேன், நான் 2 லிப்ஸ்டிக் வச்சு நான் பண்ண போறேன். 2 லிப்ஸ்டிக்ல ஃபேஸஸ் கேனோட தான். கையில தான் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா?
நல்லா தான் இருக்கு. இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே வேணாம் வராத, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஐலைனர் வந்து போடலை. ஏன்னா போனிடெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் போடணும். ஏன்னா ஐலைனர் உடனே தீட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் சுட்டி குத்துவேன்ல அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா செட் ஆகும். எனக்கு போனிடெயிலுக்கு வந்து ஐலைனர் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் போடலை. இதை வச்சு தான் நான் மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணேன். இப்போது எல்லாருமே வந்து நிறையா பிராண்டடாக லிப்ஸ்டிக் அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணீங்க. நான் என்கிட்ட இருக்க பட்ஜெட் போட்டு வாங்கி இப்படி ட்ரை பண்ணேன். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட டார்க் ஷேடு லைட் ஷேடும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு எங்கிட்ட அந்த பிளேட் மாதிரி ஒன்றும் இல்லை, மேக்கப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அதில் 2 ஷேடையும் வச்சு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லிப்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கும் முன்னாடி வந்து மாய்ஸ்சரைசரோ இல்லை லிப் பாமும் முன்னாடி போட்டு போங்க, அது பெட்டர்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அது இல்லை, சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது, மாய்ஸ்சரைசரும் இல்லை லிப் பாமும் இல்லை. ஓகே, இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். நார்மலான போனி டெயில் தான் போடுறேன். அதை வந்து வீடியோவில் வந்து காட்ட முடியாது, அதனால் என்னால் இப்படி செய்யவும் முடியாது. ஸோ நான் போட்டுட்டு வந்துடுறேன். இது வந்து தீனாவோட காஸ்டியூம், நான் மறைஞ்சாதான் தெரியும். இதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன், நானும் பின்னாடி வரேன். இது வந்து ஒரு இதுதான் லைட் தான். என்னன்னா இவங்க கிரீன் கலர் பேண்ட், நான் கிரீன் கலர் டிஷர்ட், நான் பிளாக் கலர் பேண்ட், அவங்க பிளாக் கலர் டிஷர்ட், அப்படிதான் மேட்ச் பண்ணோம். பட் வந்து டிஷர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா போயிடுச்சு. இல்ல பேண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்கா போயிடுச்சு. இது ஃபுல் வியூ கரெக்டுமா மட்டும் தெரியுமா? இதான் ஃபுல் வியூ தெரியுதான்னு தெரியல. நான் வந்து உண்மையாவே சொல்றேன், மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஏண்டா போட்டதே கிடையாது. ப்ரமோஷன் போறப்ப கூட, ட்ரெஸ் ப்ரமோஷன் அந்த மாதிரி போனப்போ கூட நான் எதுவுமே போடல. போட்டிருக்கேன், ஆனா அது இந்த அளவுக்கு இருக்காது. கூடி கேரளா போயிட்டு வந்தோம், கோயிலுக்கு கூடி இருக்கு, நல்ல கேரளா போயிட்டு வந்தோம்ல, நீ நானும் தர்மஸ் மலக்குள்ள டேம் போயிட்டு வந்தோம்ல, கூடியா மைக்ல கூடி போடுறத நீ பத்தி கலந்து போடுங்க. அது மேல மட்டும் தான் போட்டுருந்தேன். அதுதான் அது வந்து அந்த அளவுக்கு வெஸ்டர்னா தெரியாது. அது லோ டாப் போட்டு டி-ஷர்ட் மேல போடுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும். ஓகே गाइस, நான் போய் எடிட் வரேன். இதான் என்னோடது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, யாராவது வந்து நல்லா ஸ்டே ஆகிற மாதிரி எதுனா லிப்ஸ்டிக் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ரீ ஹேர் விட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு இது வெயிலுக்கும் சரி இது குளிருக்கும் சரி எனக்கு ஃப்ரீ ஹேர் விடுறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. என்னவா இருந்தாலும் சரி, அது நான் விட்டு பழக்கமே இல்லாதனால, நான் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்தாங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பேன். ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு எப்படி வராங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுவேன். போனிடெயிலே போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்குது. பட் போனிடெயில் போட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போனிடெயில் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். மை போட்டுக்கலாம், மை வேணா அது ஒரு காஜல் அது போட்டுக்கலாம். ப்ளம்மோட காஜல் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பாதி வந்து உடஞ்சிருச்சு.
எப்படி உடஞ்சதுன்னு தெரியல. இதை யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் வைக்கணும். நிறைய பேர் வந்து நான் நிறைய வீடியோஸில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னால் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கே எனக்கு ஒரு மச்சம் இருக்குது, என்ன பண்ணாலும் அது போகாது, அது வந்து என்னோடய மச்சம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் பொட்டு வைக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அது எத்தனாவது படிக்கும்போதுனா 9th 10thலேயே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அது நிறைய பேர் வந்து அது மச்சமே இல்லை நீ வச்சுட்டு இருக்க அப்படின்னாங்க. ஆனால் இதுதான் ரீசன், எனக்கு மச்சம் இருக்குது, அந்த இடத்துல இது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமே இன்னொரு ரீசன். பொட்டு வச்சாச்சு. இங்கே ஒரு பொட்டு வச்சு எப்பவுமே சந்தனம் வைக்காமல் போகவே மாட்டேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுட்டு சந்தனம் வச்சுக்கணும். ஸ்டோன் பொட்டு இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த பொட்டு தான் வைக்கணும், ஐலைனரில் தான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அதை பார்த்து வச்சா கோணையாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைமா இருக்கணும். ஓகேதான். சந்தனம் வச்சிடலாம். சந்தனம் போட்டு கலக்கிட்டு வந்துச்சு. அதுவும் அப்படியே வச்சிடலாம். காஞ்சதான் தெரியும், முடிஞ்சு. வெளியே போயிட்டு ஃபுல்லாக கட்டுறேன். ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அந்த ட்ரெஸ்லேயே ஆக்சுவலி நான் இந்த மினி பிளாக் இந்த பிளாக் முடிச்சிருக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சன்லைட் போயிருங்கிற பயத்துலேயே வந்து பிளாக் முடிக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காமல் போயிட்டோம். ஃபுல் வியூ காட்டுறேன்னு வேறு நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி காட்ட முடியல, அதுவுமே மறந்துட்டேன். தீனாமு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூவு. அண்ட் வந்து இந்த பிளாக் இதோட வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிளாக் வந்து நான் அடிக்கடிக்க நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லிப்ஸ்டிக் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது பிராண்டட் கிடையாது, அது வேறு ஏதோ லிப்ஸ்டிக் தான். அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஃபேஸஸ் கனடா வரவும் தான் நான் மாறிட்டேன். அதோட லிப்ஸ்டிக் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? இந்த வீடியோ தொடர்ந்து முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வரும்.